யாருக்கு சாதகமாக போலீஸ் செய்கிறாங்க? போலீஸ் முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா? இந்துத்துவவாதிகள் என்ன நடத்தீங்களா? மதுரை மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும். டெய்லி 2 ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துட்டு இருக்கிறான். அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவனை தடுக்க துப்புள்ளாத இந்த போலீஸ் இங்கே அமைதியான முறையில் தீர்ப்பு என்னன்னு எங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தடுக்கிறாங்க. நாங்கள் காவல்துறை முழுக்க RSS ஆதரவாக, பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. இங்கே உள்ள ஜனநாயக சக்திகளை முடக்குகிறார்கள். நாங்கள் திமுகவுக்கு நேரடியாக கோரிக்கை வைக்கிறோம். முதல்வர் அவர்களிடம் கேட்குறோம். இங்கே உள்ள பிடிஆர்ட்ட கேட்குறோம், மூர்த்திகிட்ட கேட்குறோம், தளபதிகிட்ட கேட்குறோம். உங்களுக்கு மற்றவங்க ஓட்டெல்லாம் வேணாமா? எப்படி RSS பிஜேபி ஆதரவு ஓட்டு தான் உங்களுக்கு போதுமா அப்படின்னா சொல்லிருங்க, வெளிப்படையாக அறிவிச்சிருங்க. நாங்களும் இந்துத்துவத்தில் ஒரு பிரிவினை அறிவிச்சிருங்க, பிரச்சனை எல்லாம் போயிடும். என்ன நடக்குது? ஒரு அரசியல் சட்ட உரிமையை கூட முதல்வர் பேசுற பூரா வந்து எழுதி வச்சு அரசியல் சட்டப்படி நடக்கணும், அம்பேத்கர் சொன்னபடி நடக்கணும், பெரியார் சொன்னபடி நடக்கணும். எங்க போலீஸ் அதுக்கு நேர் எதிராக செய்து இதுவரை எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இங்க இருக்க எல்லாருமே 30-40 வருஷம் அரசியல்ல இருக்கோம். ஒரு பிரஸ் மீட்டை போலீஸ் தடுத்ததே கிடையாது. இப்ப சர்வாதிகாரம் இங்க நடக்குதான்னு எங்களுக்கு தெரியல. சர்வாதிகாரம் ஜனநாயக அமைப்புகளுக்கு, மதச்சார்பற்ற சக்திகளுக்கு, ஜனநாயகத்தை அவங்க கூடுதலா வந்து பார்ப்பனிய வைதிக சக்திகளுக்கு, கலவரத்தை தூண்டும் சக்திகளுக்கு கூடுதலா வந்து இவங்க செய்யறாங்க. இது என்ன வகையான ஆட்சி அப்படின்றதா எங்க கேள்வி. நாங்க வந்து போலீஸ் என்ன பண்ணாலும், நாங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பல்வேறு பிரச்சனையை மக்களோட நின்று போராடி இருக்கிறோம். போலீஸ் எங்களை தடுத்தாலும் சரி நாங்கள் ப்ரெஸ் மீட் கொடுப்போம், அரெஸ்ட் பண்ணாலும் சரி ப்ரெஸ் மீட் கொடுப்போம், திரும்ப வந்து போராடுவோம். இன்னைக்கு தடுத்தா நாளைக்கு 10,000 பேரை திரட்டி மதுரை கலெக்டர் ஆஃபீஸும் முற்றுகையிடுவோம், கமிஷனர் ஆஃபீஸும் முற்றுகையிடுவோம். இதை எச்சரிக்கையா வந்து மக்கள் சார்பில் தெரிவிக்கிறோம். போலீஸ்ன்றது அரசியல் சட்டப்படி நடக்கணும். ரூல் ஆஃப் லா தான் அங்க. அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, பிஜேபியில இருந்து ஒருத்தர் சொல்லுவாரு. அது சொல்ற பிஜேபிக்கு வேலை செய்யறது போலீஸ் கிடையாது. எச்சரிக்கையாக நாங்கள் தமிழ்நாடு போலீஸ் சொல்லிக்கிறோம்.